வாங்க அடுத்த வீடியோவுக்கு. இப்போ போன வீடியோவில் ஒரு சாதா ப்ளவுஸு, பிளாக் ப்ளவுஸு கட் பண்ணி காமிச்சோம், பிளாக் கலர் ப்ளவுஸு. இப்போ அதுக்கு மேலே 4 ப்ளவுஸை போட்டு ஒட்டுக்க கட் பண்ணி காமிக்கிறேன்னு சொன்னோம் பார்த்தீங்களா. இப்போ அதை காட்ட போகிறோம் உங்களுக்கு. இதே நீங்கள் லைனிங் கட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் இப்போ நான் கட் பண்ணுற மெத்தேடை தான். அதை லைனிங்காக புடவையை நம்ம கட் பண்ணி மேலே 2 மடித்து போட்டு என்ன பண்ணப்போம், அது கரை எந்த பகுதி வேணுமோ அந்த பகுதிக்கு நம்ம கைக்குன்னா கைக்கு, முதுகுனா முதுகு, அந்த பகுதிக்கு எடுத்து நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ இதை ஒன்றா இணைக்கிறது தான் அந்த லைனிங்க்கும். ஓகேங்களா. ரெண்டும் சேம் தான். இப்போ நம்ம இது 4 ஜாக்கெட்டை 5 ஜாக்கெட்டை நம்ம இணைக்க போகிறோம். கட்டிங்க ஒரே கட்டிங்க. இப்போ அந்த 4 துணியை ஒன்றா இணைக்க போகிறோம். 1 2 3 4 நம்ம ஏற்கனவே கட் பண்ணி ஒன்று வச்சுருக்கோம். அதை போட்டு இணைச்சோம்னா இந்த 5 ஜாக்கெட்டும் ஒட்டுக்காக வந்துடும். ஓகேங்களா. அது இது இணைக்கிற மாதிரியே தான் நம்ம லைனிங் துணி கட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. இப்போ இது எப்படி அப்படின்னா இதை ஒன்று ஒன்றா எடுத்து நான் இணைக்க போகிறேன். பார்த்தீங்களா. இது மேலே கரைப்பகுதி. இந்த கரைப்பகுதி பிசுருக்கு எடுத்துக்கலாம். இந்த கரைப்பகுதி அடுத்த ஜாக்கெட்டு, இதுலேயும் கரைப்பகுதி இருக்குது. ஓகேங்களா. இந்த கரைப்பகுதி இப்படி ஒன்றா ஜாக்கெட்டை இணைச்சிக்கலாம். இதை வந்து இப்படி திரும்பி போட்டுக்கலாம். அந்த பக்கம் சீல் இருக்குது. சீல் ஒரே மாதிரி வர மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ஓகே. அடுத்தது இன்னொரு இது எடுத்து அதுக்கு மேலே போட போகிறேன். ஓகேங்களா. இந்த இதில் ஒரு சீல் வருது பார்த்தீங்களா, அந்த சீல் இந்த பக்கம் வர மாதிரி வச்சுக்கலாம். ஏன்னா எல்லாமே ஒரே மாதிரி சீல் வர மாதிரி வச்சிட்டோம்னா எல்லா ஜாக்கெட்டும் ஒரே பக்கமாக வந்துடும். ஓகேங்களா. இப்போ நான் 3 இணைச்சிட்டேன். அடுத்தது 4ஆவது இணைக்க போகிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ அடுத்தது இணைக்க போகிறேன். பார்த்தீங்களா. இந்த கரைப்பகுதி எல்லாம் ஒரே மாதிரி கரைப்பீஸை அந்த பக்கம் வர மாதிரி, இந்த பக்கம் ஜாயிண்டில் பீஸ் இந்த பக்கம் வர மாதிரி போட்டுக்கணும். ஏன்னா அப்போ தான் 4 ஜாக்கெட்டுமே முதுகு கட்டிங் எடுக்கும்போது தனித்தனியாக வராமல் ஒரே இதாக வரும். ஓகேவா. நல்லா நெய் விட்டுட்டு